வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம், நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆன்மீக வளர்ச்சி பாதையின் அடையாளங்களா? இந்த சிந்தனை தாங்க நம்ம இன்னைக்கு எடுத்து சிந்திக்க போறோம். இந்த சிந்தனையை ஒரு ஜென் கதையோட சேர்த்து நம்ம சிந்திக்கலாங்க. முதல்ல உடல், அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மாற்றங்கள், அதனுடைய அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க உடலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்களா, இல்ல வெளியில இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. என்னைக்காவது இந்த உடலை ஒரு பொருட்டா நினைச்சிருக்கிறீங்களா? எங்கேயாவது வெளியில கிளம்பி போவீங்க, அப்ப மட்டும் நீங்க அழகா தெரியணும். மற்ற நேரங்கள்ல அது எக்கிட கெட்டு போகுது அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்குறோம், அது எப்படி இருக்கு, அது ஏதாவது உங்ககிட்ட பேச முற்படுதா, அதை நீங்க கேக்குறீங்களா, உங்களுக்கு எத்தனையோ உதவிகள் அது செஞ்சிட்டு இருக்கு, நாள்தோறும் செஞ்சிட்டு இருக்கு. நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவா இந்த உடல் தான் இருக்கு. அதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்களா? உங்களுடைய கை எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு, உங்களுடைய கண், உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கிய அங்கமாக செயல்பட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம கவனிச்சு பார்த்திருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேதாத்ரி மகரிஷி தவம் முடிச்சோடனே முதல்ல கொடுக்கக்கூடிய சங்கல்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் சொல்லுவாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கறது உடல் நலமுடன் இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும். ஏன் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்றாருங்க? நீங்க நீண்ட ஆயுளோட இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வினைகள், நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா வினைகள், கர்ம வினைகள், நம்ம வாழும் காலத்துல சேர்த்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா வினைகள், இது எல்லாத்தையும் நம்ம கழிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுட்காலம். நீங்க சீக்கிரமா இந்த உடலை சரியா பராமரிக்காம நம்ம சீக்கிரமா போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பதிவுகள், வினைகள் எல்லாமே நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படும். அவர்களுடைய வினைகளோட சேர்த்தி நம்மளுடைய வினைகளையும் அவர்கள் சேர்த்தி சுமக்க வேண்டியதா இருக்கும். இது தேவையான கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மள பலருக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் உயிர் வாழணுங்கிற ஆசையெல்லாம் இருக்காது. என்ன காரணம்? வாழ்க்கை பாத்தீங்கன்னா பெரிய சலிப்பு நம்மளுக்கு கொடுத்துருதுங்க. வாழும் காலத்துல நம்மளால போராட முடியல. ஆரம்பத்துல இருந்து போராடி 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 நம்மளால இன்னமும் அந்த போராட்டம் நிக்கவே இல்லை. முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி. அதனால அது மேல ஒரு ஆசை, அதன் மேல ஒரு பற்று இல்லாம நம்மளுக்கு போயிருதுங்க. ஆனா அந்த மனநிலை கொஞ்சம் தவறான மனநிலை தாங்க. எனக்கும் அந்த மாதிரிதான் இருந்து மனவளக்கலைக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதுக்கான புரிதல் ரொம்ப ஆழமா கிடைச்சிச்சு. ஏன் நம்ம உயிர் வாழணும், ஏன் நம்ம நீண்ட நாள் உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த புரிதல் அற்புதமா கிடைச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் தான் உடலினுடைய மகத்துவம், உயிரினுடைய மகத்துவம், ஆன்மாவினுடைய மகத்துவம், இது எல்லாமே அற்புதமா விளங்குச்சுங்க. அதனாலதான் நீல ஆயுள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒருவேளை நம்ம நோயின் காரணமாக குறைந்த வயதிலேயே நம்ம இறந்தால் கூட அந்த பதிவுகளும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தாங்க போய் சேரும். நம்ம ஒரு 70 வயசு, 80 வயசு, 90 வயசு அந்த மாதிரியான வாழ்க்கை நிலைகள்ல வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த பதிவுகள் நிச்சயமாக ரொம்ப கம்மியாயிருக்கும், ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். அப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எதுவும் கொடுக்க போறதில்ல. சரிங்களா? நம்ம சொத்து சுகம் கொடுக்கறோம் அப்படிங்கறத விட இதை கொடுக்காம இருந்தாலே நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்க. அதனால அதை கொஞ்சம் சிந்திச்சு இனிமே கொஞ்சம் செயல்படுங்க. அப்ப இந்த உடலை சரியா பராமரிக்கணும், அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்கான முறைகள் என்ன அப்படின்னு பார்த்து கொஞ்சம் நீங்க அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, தியானம் பண்ணிக்கோங்க, மனசை அமைதிப்படுத்திக்கோங்க. இதெல்லாம் சரியா ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உடல் வேற மாதிரியான ஒரு சூழலுக்கு உங்களைய சூப்பரா கூட்டிட்டு போகுங்க. அதுதான் ஆன்மீக பாதை. சரிங்களா? இந்த மாதிரி சிறப்பம்சங்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய உடல் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்தை நோக்கி கொண்டு செல்கிறது, அதற்கான மாற்றங்கள், அதற்கான அறிகுறிகளாக நமக்கு இந்த உடல் உணர்த்தக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கறத பாருங்க. இந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒரு 5 வகையா நம்ம பிரிச்சுக்கலாங்க. நீங்க நார்மலா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எப்பவுமே உணராத ஒரு உணர்வு, அதாவது உங்களுடைய கையில திடீர்னு ஒரு சூடு தன்மை, ஒரு நல்ல சூடான உணர்வு, இல்ல உங்களுடைய முழு உடலும் அப்படியே நல்ல ஒரு சூடான உணர்வு நிலையில இருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா எப்பயாச்சும்? அந்த மாதிரியான உணர்வும் இந்த மாதிரியான ஒரு அறிகுறி தாங்க.
மழை வருது, மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த குளிர்ச்சியான காற்று இருக்கு பாருங்க, அது அப்படியே உங்களுடைய உடல் முழுவதையும் அப்படியே வருடி விட்டு போற மாதிரியான ஒரு உணர்வு கிட்டுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மாற்றத்திற்கான அறிகுறிகள் தாங்க. அந்த உணர்வு ரொம்ப அதீதமான உணர்வா இருக்கும். அப்படியே நம்மளுக்கு மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு உணர்வா இருக்குங்க இந்த மாதிரியான உணர்வுகள்லாம். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புதிய ஆற்றலை நம்மளுடைய உடலுக்குள்ளார கொண்டு செல்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நம்மளால அதை வெளியில சொல்ல முடியாது. இந்த மாதிரியான உணர்வு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஆற்றல் உங்களுடைய உடலுக்குள்ளார போய் அதுக்கேற்ப உங்களுடைய உடல் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்வதற்கான அறிகுறியாக இருக்கலாங்க. புதிய ஆற்றல்ல என்னதுங்க? இந்த ஆன்மீக ஆற்றல், இறை சக்தியினுடைய ஆற்றல். சரிங்களா? இதுக்காக நம்ம புதிய முயற்சி, நம்ம தவம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இது கிடைக்கும், ஏதோ ஒரு கோவிலுக்கு போனாதான் இந்த மாதிரியான உணர்வு கிட்டும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. தானாகவே இது நடக்கும். நம்ம சரியான ஆளா இருக்கும் பட்சத்துல இது தானாகவே நடக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருப்போம், எது உண்மையான தியானம் அப்படின்ட்டு. அதுல ஒரு பிச்சைக்காரனுக்கு ஞானம் கிடைச்சிச்சு இல்லைங்களா? ஒரே நாள்ல எவ்வளவு பெரிய ஞானத்தன்மைக்கு போனான். அப்ப அவன் என்ன நாள்தோறும் தவம் செஞ்சானா? இல்ல என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே கிடையாது. அங்க உள்ளம் தூய்மையாக இருந்துச்சு, அதனால அவனுக்கு அந்த ஞானத்தன்மை கிடைச்சு. ஆனா 18 வருஷம் தொடர்ந்து தவம் பண்ண ஒருத்தரால ஞானத்தன்மையை அடைய முடியல. அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது புரியும். தவத்தினுடைய அந்த புரிதல் கிடைக்கும் உங்களுக்கு, ஏன் அப்படின்ட்டு. அது மாதிரிதாங்க இதுவும். நம்ம நார்மலா வேலை செஞ்சிட்டு இருப்போம், அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு உணர்வு தென்படும். சரிங்களா? அதையெல்லாம் இனிமே கவனிச்சு அப்படியே உள்வாங்குங்க, அதை ரசிங்க. உடல் சூடேறது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குண்டலினி சக்தி அப்படியே எழுச்சி பெறதாங்க. குண்டலினி சக்தி எழுச்சி பெறணும் அப்படின்னா நம்ம தவம் பண்ணணும், மூலாதாரத்துல நம்மளுடைய மனசை கவனிக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. திடீர்னு கூட நம்மளுடைய உடல் அந்த குண்டலினி சக்தியை எழுச்சி பெற வைக்குங்க. சரியா? இந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது புதிய ஆற்றல் உடலுக்குள்ளார வருது அப்படின்னு தாங்க அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உடல் சூடேறும் போது நம்மளுடைய குண்டலினி சக்தி உள்ள அப்படியே எழும்புது அப்படின்னு அர்த்தம். குளிர்ச்சி உள்ள பரவும் பொழுது புதிய ஆற்றல் உடலுக்குள்ளார அப்படியே வருது, இதுதான் அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் அசைவுகளுக்கான அதீத உணர்வு. சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒளி அதிகமா தெரியற மாதிரி இருக்கும், அதாவது வெளிச்சம் அதிகமா தெரியற மாதிரி இருக்கும். சிலருக்கு சப்தம் அதிகமா கேட்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வாசனைகள் பாத்தீங்கன்னா முன்பை விட வேறு விதமான வாசனைகள் உணரக்கூடிய தன்மை இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நாள்தோறும் ஏதோ ஒரு வாசனை நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிட்டும். இது நிறைய பேர்த்துக்கு கிட்டும். ஏதோ ஒரு சப்தம் உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக உணர்வுகள் அதிகரிப்பதற்கான அறிகுறி தாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க வாழக்கூடிய ஜீவராசிகளினுடைய உணர்வுகளை உணரத் தொடங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய உடல் ஒரு புதிய அதிர்வெண்ணுக்கு, அதாவது ஹையர் வைப்ரேஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்குங்க. அதுதான் விஷயங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா மின்னல் மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். இந்த உணர்வு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல, கைகள்ல, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு கிட்டும். ஓகேங்களா? இது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து இருப்போம் அமைதியா, ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே கிடுகிடுன்னு ஆடும். ஒரு செகண்ட் தான் அப்படியே, அதுக்கப்புறம் அது அமைதியாயிரும். இந்த மாதிரியான உணர்வு, இந்த மாதிரியான பிம்பங்கள், அதாவது இந்த மாதிரியான விஷயம், இந்த கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அறிகுறி எதை உணர்த்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த 3ஆம் விழி சக்கரம், 3rd ஐ, இது செயல்படுவதற்கான அறிகுறிகள் தாங்க. 3ஆம் விழி சக்கரம் மட்டும் ஒருத்தருக்கு சரியா செயல்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்குங்க. சோ இது படிப்படியாக அது முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய உடல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்குது. அதுதாங்க இதுக்கான அறிகுறி. அப்ப இந்த நேரத்துல நம்மளுடைய உடல் ஒரு புதிய ஆன்மீக சக்தியை ஏற்குது. இப்ப ஏற்கும் பொழுது, உள்ளுக்குள்ளார நிகழும் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்களை உடல் நம்மளுக்கு உணர்த்துதுங்க. 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நீங்க இரவு தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா 2ல இருந்து 4 மணிக்குள்ளார இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல உங்களுக்கு அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது,
உங்களால தூங்க முடியல, முழிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரம் ஆன்மீக உலகினுடைய முக்கியமான நேரம். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். வள்ளலார் பாத்தீங்கன்னா அமுதக்காற்று இந்த பூமிக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நேரம் உங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செய்திகளை பெறக்கூடிய நேரமாக இருக்கலாம் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்லப்படுதுங்க. நம்மளுடைய உடலும் மனமும் ஒரு புதிய அதிர்வெண்ல வேலை செய்ய தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கு. அதுக்காக தான் அது அந்த நேரத்துல தன்னை தயார்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு விழிப்பு நிலையை கொடுக்குதுங்க. அடுத்து 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவுமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இதுவும் இப்படிதாங்க சொல்றாங்க. காரணம் இல்லாத தோள்பட்டை கழுத்து முதுகு வலிங்க. உங்களுக்கு தோள்பட்டை கழுத்து முதுகுல வலி ஏற்படுது அப்படின்னா அது ஒரு சாதாரண உடல் வலியாக இருந்தால் கூட அதற்கு ஒரு ஆன்மீக காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடங்கள்ல நீங்க கடந்த கால நினைவுகளை அதிகமா சேமிச்சு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வலிகள் ஏற்படலாம். ஆன்மீக வளர்ச்சிக்காக உங்களுடைய உடல் பழைய அந்த விஷயங்களை விட முயற்சிக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை அகற்றுவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான வலி உணர்வுகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. இத ஒரு தூய்மை செயல்முறையாக நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. கர்மாவினுடைய தூய்மைக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கழுத்து வலி வந்திருக்குங்க. லேடிஸ் குறிப்பா கழுத்து வலி அதிகமா இருக்கு, தோள்பட்ட வலி அதிகமா இருக்கு. ஆனா இதுக்கு ஆன்மீகத்துல சொல்லப்படக்கூடிய காரணம் இதுதாங்க. உங்களுடைய பாஸ்ட் அதிகமா நீங்க சேர்த்து வச்சோம்னா நம்ம நிறைய விஷயங்களை மன்னிக்கிறது கிடையாது. இப்ப மன்னிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வழியாக நம்மளோட உடல்ல போய் சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம இதுல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா ஈஸியா எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்தி கொண்டு போனோம் அப்படின்னா இந்த வழிகள் இதுல இருந்தெல்லாம் கூட விடுபட்டலாங்க. இப்ப நீங்க இந்த பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க, அதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கழுத்து வலி தோள்பட்டை வலிலாம் வந்தவங்க அவ்வளவு சீக்கிரத்துல குணமடைஞ்சு நான் பார்க்கவே இல்லைங்க. அப்ப இனிமே நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணணும். நம்மளுக்குள்ளார ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, யாரையாவது மன்னிக்க முடியாம இருக்கிறோமா, நம்ம எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமா, அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அப்படி உங்களுக்குள்ளார எண்ணங்கள்லாம் புதைஞ்சு கிடந்துச்சுன்னா அதை முதல்ல அகற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய வீடியோலே நிறைய கொடுத்துருக்கோம். இந்த வினைகளை எல்லாம் போக்குவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாவே இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அதுவும் குறிப்பா நீங்க மனம் சம்பந்தமா நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெளிவு நிச்சயமா கிடைச்சிருங்க. ஏன் நான் இந்த வீடியோவை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் இருந்துச்சுங்க. இப்ப ஏன் இந்த மாதிரியான உணர்வுகள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நான் தேடும் பொழுதுதான் எனக்கு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் கிடைச்சிச்சுங்க. இப்ப இதுதான் இதற்கான அறிகுறிகள் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம எப்படி ஏத்துக்கணும், எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் தியானம் செய்யணுங்க. தியானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். உங்களுடைய மனசு ஒருநிலைப்படும் பொழுது உங்களுடைய உடலை கவனிக்க முடியும். அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க மனசு ஃபுல்லா கவலையோட வேதனைகளோட இருந்தீங்க அப்படின்னா உங்க உடல் அப்பப்ப இந்த மாதிரியான செய்திகளை உணர்த்தும் பொழுது உங்களால அதை புரிஞ்சுக்க கூட முடியாதுங்க. இந்த பாதையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற தெளிவு கூட உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் நீங்க அதற்கான அந்த வழிமுறைகளை நீங்க அமைச்சுக்க மாட்டீங்க, அதுதான் விஷயம். அதனால நீங்க தியானம் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே சரி வந்துருங்க. இப்ப நம்ம தியானத்தை நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னா மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்காது இல்லைங்களா. இது இயற்கையாகவே நம்மளுக்குள்ளார ஒரு மாற்றத்தை நிகழ்த்திரும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாத்திக்கோங்க. எந்த உணவு உங்களுடைய உடல் சந்தோஷமா ஏத்துக்குது, எந்த உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் கஷ்டப்படுது அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு அதற்கேற்ப உங்களுடைய உடலுக்கு உணவுகளை கொடுங்க. அந்த ஃபுட்டு பாத்தீங்கன்னா லைட்டா இருந்துச்சுன்னா உடலும் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து இறுதியான மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க உடலோட பேசுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மனதோடு பேசுங்கள் அப்படின்ட்டு, உடலோடையும் பேசணுங்க. உங்க உடல்கிட்ட அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் நான் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப துணையா இருந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய கைக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்களுடைய உடல் பாகங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க.
உங்களுடைய மூளைக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்ப நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளார நம்மளை கொண்டு போகுதுங்க. அதை எதிர்க்காம அதை அற்புதமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு தெய்வீக கருவியாக இருந்து நம்மளுக்கு அற்புதமா வழிகாட்டுங்க. கடைசியா ஒரு ஜென் கதையோட இந்த புரிதலை முடிச்சுக்கலாங்க. இந்த கதையை பாத்தீங்கன்னா ஓஷோ தாங்க சொல்றாரு. உடலுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த இருத்தலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது பாருங்க. ஒவ்வொரு நாள் காலையிலுமே ஜென் குரு ஒபாக்கு கேட்பாருங்களாம், ஒபாக்கு நீ இன்னும் இங்க இருக்கிறியா? அவருடைய சீடர்கள் சொல்லுவாங்களாம், வெளியாட்கள் கேட்டா உங்களை பைத்தியம் அப்படின்னு நினைப்பாங்க, ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்லுவாராம், காரணம் இரவில் நான் அப்படியே மறைஞ்சு போயிடுறேன், கனவுகளும் சிந்தனைகளும் இல்லாத ஒரு மௌனமான மனசா இருக்கு. நான் எழுந்திருக்கும் போது ஒபாக்கு நீ இன்னும் இங்க இருக்கிறியா அப்படிங்கறத கேட்டு நானே எனக்கு நினைவுபடுத்திக்கிறேன். அப்படி நினைவுபடுத்த வேண்டிய நிலையில தான் நான் இருக்கிறேன். வேற யாருகிட்ட போய் நான் கேட்க முடியும்? நான் என்னத்தானே கேட்டுக்க முடியும் அப்படி. அதுக்கப்புறம் ஒபாக்கு சொல்லிக்கு வாருங்களாம், ஆமாம் ஐயா, உள்ளேன் ஐயா அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கு வாருங்களாம். அதான் ஓசோ சொல்றாருங்க, ஒருவருக்கு தன் மீதே ஒரு ஆழ்ந்த மரியாதை இருக்கணும்பா. ராமன், கிருஷ்ணன் இந்த மாதிரி உங்களுடைய கடவுள்கள் பெயரை மறுபடியும் மறுபடியும் நீங்க சொல்றதை விட உங்களுடைய பெயரை சொல்லி நீ இங்க இருக்கிறியா அப்படின்னு நீங்க உங்களையே கேட்பது ஒரு மிகச்சிறந்த ஒழுக்கம். மற்றவர்கள் கேட்பார்களே என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பிறகு சொல்லுங்கள் உள்ளேன் ஐயா. சிந்திச்சு பாருங்க, உங்க பேரையே நீங்க சொல்றீங்க. அதான் ஓசோ சொல்றாங்க, நீங்கள் இதை செய்ய முடிந்தால் எத்தனை ஆழ்ந்த மௌனம் தொடர்கிறது என்பதை கண்டு வியந்து போவீர்கள். நீ இன்னும் இங்கே இருக்கிறாயா என்று நீங்கள் கேட்டு நீங்களே பதிலும் சொல்கிறீர்கள் உள்ளேன் ஐயா. பிறகு அதை தொடர்ந்து ஒரு ஆழ்ந்த மௌனம் இருக்கும். அது உங்களின் இருத்தலை நினைவுபடுத்துவதும் கூடவே ஒரு மரியாதை இருக்கும். ஒரு நாள் அதிகமாக இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நாளையும் வாழப் போகிறீர்கள். இப்ப இந்த மாதிரி நாட்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்நாள் அதிகமாக நீட்டிக்கப்படுவதற்கான ஒரு நன்றி உணர்வு தான் இது. மறுபடியும் சூரியன் உதிக்கும், மறுபடியும் ஒரு நாள் ரோஜாக்கள் மலர்வதை நீங்கள் பார்க்க கூடும். யாருக்கும் அந்த மாதிரி தகுதி இல்லை. ஆனாலும் வாழ்க்கை தன்னிடம் கொட்டி கிடப்பதை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த இறை பாருங்க எவ்வளவு அம்சங்களோட இயங்கிக்கிட்டு இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை ஏற்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசையெல்லாம் இப்படி வச்சிருக்கிறோங்க. அதை ஏற்க கூட நம்ம முன் வர்றதே கிடையாதுங்க. வாழ்க்கை சிக்கல்கள்ல சிக்குண்டு உணரக்கூட முடியலைங்க. சின்ன சின்ன தருணங்களை கூட நம்மளால அனுபவிக்க முடியாம நம்மளுடைய மனசை அப்படி வச்சிருக்கிறோங்க. அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகளை அனுமதிக்கணும் உள்ளுக்குள்ளார, வாழ்க்கைக்குள்ளார அப்படின்னா கண்டிப்பாக தியானம் தியானம் தியானம். இது மட்டும்தாங்க நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான ஒரு சிறப்பான செயல்பாடுங்க. எல்லாம் ரொம்ப மெனக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லைங்க. நம்ம மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இறை உங்களுக்கு தானாகவே அதுக்கான வழிகளை கொடுத்துட்டே இருக்குங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கான காரணங்கள் கூட நிச்சயமா அதுக்கான ஆயத்த வேலைகளை உங்களுக்குள்ளார இறைநிலை கொடுக்குது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.